வானச் சிவப்பழகும் கானக்குழலிசையும் மோனத்தவநிலையும் மூன்றாம் பிறையழகும் ஆனமட்டும் இன்பம் அளித்தாலும் முத்தமிழ் முன் போனதுவே அத்தனையும் பொய். கவியரங்கத் தலைவரே, பொள்ளாச்சிக்கு வந்த சொல்லாட்சியே, கறக்கின்ற பால் போல கலப்படமே இல்லாமல் பிறக்கின்ற கவிதைகளை பிழையாமல் கொடுப்பவரே, உன் கவிதைகளின் சந்தனயம் கற்கண்டாய் இனிக்கும், உன் கவிதைகளின் சந்தனயம் கற்கண்டாய் இனிக்கும், நீ கவி எழுதும் காகிதத்தில் வண்டுகள் மொய்க்கும். கை விரல்கள் மடிக்காம்பாய் கற்பனைகள் சுரக்கும், கை விரல்கள் மடிக்காம்பாய் கற்பனைகள் சுரக்கும், நீ கை நாட்டு வைத்தாலும் அது கவிதையாக இருக்கும். உங்களுக்கு என் வணக்கம். கவியரங்கை தொடங்கி வைத்த மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் தலை முதல் கால் வரைக்கும் தமிழானவர், தமிழ்த்தாய்க்கு தினம் பொட்டு வைக்கும் குங்குமச் சிமிழானவர், வயதுகளை விட அதிகமான நூல்களை எழுதியவர், தமிழ்காக்க வந்த இன்னொரு பாண்டிய வழுதியவர், நித்தில கோவை போல் ஜொலிக்கும் கோவை நித்திலமே, உங்களுக்கு என் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் என் முகம்மன். முன்னால் அமர்ந்திருக்கும் எல்லா மாணவர்களுக்கும், பின்னால் அமர்ந்திருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் என் வணக்கம். காவிரி கரையோர கவிஞன் நான், காவிரி கரையோர கவிஞன் நான். உங்கள் தட்டுகளில் சோறு போடுகிறவர்கள் நாங்கள்தான். எனக்கும் ஒரு தட்டு கொடுங்கள். தங்கத்தட்டு வைரத்தட்டு வேண்டாம், என் கவிதைகளுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்கள் போதும். கொங்கு தமிழ் சீமையிலே கொடுக்கின்ற பருத்தியினை தங்க வண்ண உடைகளாக்கி தருகின்ற தரிகள் உண்டு. கொங்கு தமிழ் சீமையிலே கொடுக்கின்ற பருத்தியினை தங்க வண்ண உடைகளாக்கி தருகின்ற தரிகள் உண்டு. கொங்கு தமிழ் சீமையிலே கூறுகின்ற தமிழ் சொல்லை அங்குலம் நீளமாக்கி அளவலாவும் வழக்கம் உண்டு. கொங்கு தமிழ் சீமையிலே குடியிருக்கும் மனிதருக்கு பொங்குமணி சாரலினை புகட்டுகின்ற மலைகள் உண்டு. கொங்கு தமிழ் சீமையிலே கொட்டுகின்ற செல்வத்தை எங்கெங்கும் தொழில்மயமாய் எழுப்புகின்ற வளங்கள் உண்டு. இந்த கொங்கு தமிழ் சீமையில்தான் கொடிமரபு கவிதைகளை சிங்க நடை நடக்க வைத்த சிற்பி என்னும் கவிஞர் உண்டு. பாறைகளை செதுக்குகிறவர் தான் சிற்பி, பாறைகளை செதுக்குகிறவர் தான் சிற்பி. ஆனால் தமிழ் கவிதை நடக்கும் பாதைகளை செதுக்கியவர் இந்த சிற்பி. ஒரு பழத்துக்காக தனி அரசு கண்டான் அந்த பாலசுப்பிரமணியம். ஒரு பழத்துக்காக தனி அரசு கண்டான் அந்த பாலசுப்பிரமணியம். பழ மரபு கவிதைகளுக்காக தனி அரியணையே கண்டவர் சிற்பி பாலசுப்பிரமணியம். வானமளாவும் காவிய மாளிகை வடிப்போர் வடிக்கட்டும், தாகம் தொலைக்கும் சிறுநதியா என் கவிதை நடக்கட்டும் என்று வாழ்கின்ற கவிதை அதிபதி, மன்னிக்கவும் கவிதை நதிபதி. நதி என்பது ஒரு வாக்கியம்தான், நதி என்பது ஒரு வாக்கியம்தான். மலை கடல் என்ற இரண்டு மேற்கோள் குறிகளுக்கு நடுவே கிடக்கின்ற வாக்கியம். அதுபோன்று வாழ்க்கைக்கும் இயற்கைக்கும் நடுவே நடக்கின்ற நதி வாக்கியம் எங்கள் ஐயா சிற்பி அவர்கள். இன்னும் லாரிகள் இறங்காத நதி அவர், இன்னும் லாரிகள் இறங்காத நதி அவர். தவறாக நினைக்காதீர்கள். எங்கள் தஞ்சை மண்ணில் காவிரி என்றொரு ஆறு உண்டு. ஒரு காலத்தில் ஆடி பெருக்கெடுத்து வரும் காவேரி அது. ஒரு காலத்தில் அது ஆடி பெருக்கெடுத்து வரும் காவேரி, இன்று அது லாரி பெருக்கெடுத்து வருகிற காவேரி. வாரிய தலைவர்களால், மணல் வாரிய தலைவர்களால் வடிவை இழந்த காவேரி அது. ஒழுகு நீர் நுணங்கரல் போல இடைவெளியே இல்லாத மணற்பாங்க
மணற்பாங்கோடு நதிகள் நடந்தன என்கிறது நற்றினை. ஒழுகு நீர் நுணங்கு அரல் போல இடைவெளியே இல்லாத மணற்பாங்கோடு நதிகள் நடந்தன என்கிறது நற்றினை. அன்று நதிகள் நகர்ந்தன மணலோடு, இன்று நதிகளில் நகர்கின்றன மணலோடு. நதிகளில் தலைமூழ்கினோம் அன்று, நதிகளையே தலைமூழ்கிவிட்டோம் என்று. ஆனால் தன் வளங்களை எல்லாம் விலையாக்காமல் கவிதை என்னும் கலையாக்கி தமிழின் உயர்ந்த நிலையாக்கிய நதி எங்கள் கவிஞர் ஐயா சிற்பி அவர்கள். நிறைந்த அழகை வரைந்து வைத்தால் நிச்சயம் நீதாண்டி, என் நினைவில் சிறகடித்திடும் பச்சை கிளி தாண்டி, மறைந்த வேளைகள் எத்தனையோ உன் பருவம் மாறவில்லை, இளம் மார்புக்கச்சில் விம்மி வளர்ந்திடும் கர்வம் மாறவில்லை என்று அவர் கட்டிய சந்த சதங்கைகள் எழுத வந்த எங்களுக்கு கவிதை கற்றுத்தந்த கரும் பலகைகள். 90 கண்ட துல் ஆரே இன்று ஊர்கூடி இழுக்கின்ற தேரே, இருமாப்பு சூரியனே எழுதுகோல் இறைவனே, ஒரு சங்கீதம் போல நடந்து வரும் கிராமத்து நதி நீங்கள், நிலவு பூவிலிருந்து புறப்பட்டு வந்த ஒளிப்பறவை நீங்கள். எல்லோரும் நீங்கள் எழுதிய நூல் தலைப்புகளை வைத்துத்தான் கவிதை எழுதியிருக்கிறோம். காரணம், நூல்களின் தலைப்புக்குள்ளே கவிதை இருக்கும், ஆனால் தலைப்பே கவிதையாக இருக்கிற நூல்கள் எங்கள் ஐயா சிற்பியின் நூல்கள். ஒரு சங்கீதம் போல நடந்து வரும் கிராமத்து நதி நீங்கள், நிலவு பூவிலிருந்து புறப்பட்டு வந்த ஒளிப்பறவை நீங்கள். உங்கள் கவிதைகள் மௌன மயக்கங்களில் சிரித்த முத்துக்கள், சர்ப்ப யாகங்களுக்கு முன் புன்னகை பூக்கும் பூனைகள், எங்கள் பெருமூச்சுகளின் பள்ளத்தாக்குகள் நிலவும் மூடுபனியை கலைக்கும் சூரிய நிழல் உங்கள் எழுத்து. கவிதை வானத்தில் இறகு விரித்து வரும் நீலக்குருவியே, கிரண ஊர்வலங்களால் முகர்ந்து தீராத கடலே, உங்களை வாழ்த்த இயலாத வானம், என்னால் நீங்கள் கவிதை வானம், நான் பூஜ்யங்களின் சங்கிலி. அதனால் கவிதை பயணங்கள் கண்ட உங்கள் பொற்பாதங்களை வணங்குகிறேன். எழுதுகோலை 6வது விரல் என்பார் கவிக்கோ, 6வது விரல் அல்ல, கவிதை ஆறான உங்கள் விரலை வணங்குகிறேன். ஒவ்வொரு எழுதுகோளும் அறிவை நோக்கி ஆண்டவன் காட்டுகிற சுட்டு விரல்கள். விதவை தாள்களுக்கு எழுத்து மலர் சரங்களை சூட்டி எங்கெங்கும் பொட்டு வைத்து ஏற்றுக்கொள்கிற இளம் தலைமுறைகள் எழுதுகோள்கள் முள்ளிலே தேன் சுரக்கும் முரண்பட்ட செடிகள். இங்கே தேன் துளிகள் தான் பூக்களை உற்பத்தி செய்கின்றன. மைக்கூட்டிலிருந்து பறக்கும் மந்திர பறவைகள் எழுதுகோள்கள். அலகுகளால் சித்திரம் வரையும் அதிசய பறவைகள். ஒரு வாள் முனைக்கும் எழுதுகோல் முனைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? தனக்கு முன்னால் பிறரை தாழ்வணிய வைக்கும் வாழ்முனை, பிறருக்காக தானே தாழ்முன் பணியும் எழுதுகோல் முனை. தனக்காக பிறர் மகுடங்களை பறிக்கிறது வாள், பிறருக்காக எழுதும் போது தன் மூடி என்கிற மகுடத்தை துறக்கிறது எழுதுகோல். வாழ்முனை கூர்மையானது, எழுதுகோல் முனை நேர்மையானது. எழுத முடிந்தவனெல்லாம் எழுத்தாளன் அல்லன்,
எழுத முடிந்தவனெல்லாம் எழுத்தாளன் அல்லன், முடியாதவர்களுக்காக எழுதுகிறவன் தான் எழுத்தாளன். மைத்துளிகள் தான் எழுதுகோளின் ரத்தம், மைத்துளிகள் தான் எழுதுகோளின் ரத்தம். அந்த ரத்தத்தின் வகை எப்போதும் பி பாசிட்டிவாகவே இருக்க வேண்டும். பேசப்படுவதற்காக எழுதுபவன் அல்லன் எழுத்தாளன், பேசப்படுவதற்காக எழுதுபவன் அல்லன் எழுத்தாளன், பேசப்படாதவர்களுக்காக எழுதுகிறவன் தான் எழுத்தாளன். வசதிகளை வழிமொழிவது அல்ல, வறியவர்களின் வலிகளை மொழிய வேண்டும். பணக்காரன் கையில் பணமுடிப்பாக இருப்பதை விட உழைப்பாளியின் காயங்களுக்கு ஒத்தடம் கொடுக்கும் பழம் துணிமுடிப்பாக இருக்க வேண்டும் எழுத்து. என்புதோல் போர்த்த உடம்பு அல்ல கவிஞனுக்கு, என்பு தோல் போர்த்த உடம்பு அல்ல கவிஞனுக்கு, அது அன்பு தோல் போர்த்த உடம்பு. விற்பனை நடக்கும் போது மட்டுமல்ல, வெறுமனே கிடக்கும் போதும் வாசம் வீசிக்கொண்டிருக்கிற மலர் சந்தையை போல எழுதுகிற போது மட்டுமல்ல, எந்த நேரமும் அன்பு வாசனை அடித்துக்கொண்டே இருக்கிறது கவிஞனிடத்தில். புறையேறும் பொழுதெல்லாம் தலை தட்டி தணிவிக்கும் தாயின் கரத்தை போல வாஞ்சையானவை அவன் கவிதைகள். உறங்குகின்ற குழந்தைகள் புரண்டு படுக்கிற போது புறப்படுகிற முனகல்களைப் போல பாசாங்கற்றவை அவன் கவிதைகள். தூரிகை மைகளை கழுவி துடைக்க பயன்படுத்தும் துணியைப் போல வண்ணமயமானவை அவன் கவிதைகள். தேச வரைபடங்களில் திசை காட்டி முட்கள் எல்லாம் வடக்கு நோக்கியே இருப்பதைப் போல, தேச வரைபடங்களில் திசை காட்டி முட்கள் எல்லாம் வடக்கு நோக்கியே இருப்பதைப் போல கவிஞனின் எழுதுகோள் எப்போதும் மானுடம் நோக்கியே இருக்கிறது. கண் விழித்து எழுதுகிறவன் அல்ல கவிஞன், கண் விழித்து எழுதுகிறவன் அல்லன் கவிஞன், பிறர் கண் விழிக்க எழுதுகிறவன் தான் கவிஞன். எழுத்தும் தெய்வம், எழுதுகோலும் தெய்வம், அது மட்டுமல்ல எழுதுகிறவனும் தெய்வம். நன்றி, வணக்கம். அனைவரும் கைகட்டி அமைதியாக அப்படியே இருந்தார்கள். அதனால் என்ன? அனைவரும் கைகட்டி அமைதியாக அப்படியே இருந்தார்கள். அதனால் என்ன? மனம் கவர்ந்த இனியனே, கவலை வேண்டாம், மௌன மயக்கங்கள் மன்றத்திற்கு. தமிழ் கூறும் நல்லுலகில் தடம்பதிக்கும் இடமெல்லாம் நமதென்னும் உரிமை மிகு நண்பர்கள் எனக்குண்டு. அலைபேசி தொடர்புமின்றி அவரை போய் சந்திக்கும் சில நொடிகள் வாய்ப்புமின்றி சிகரத்தில் நான் வைத்து மலை போல கொண்டாடும் மனிதர் ஒருவர் உண்டு. மரபின் மைந்தர் முத்தையா என்று மாநிலத்தார் சொல்வதுண்டு. கலை வளர்க்கு முத்து ஐயா, காவிய தமிழ் அன்னை உலகுயர்ந்த மணிமுடியில் ஒளிர்கின்ற முத்து ஐயா, மலர்கவிப்பும் கொத்து ஐயா, மரபுக்கு வித்து ஐயா, தலையாய மொழி அன்னை தமிழுக்கே சொத்து ஐயா. கொப்போடு கனிந்த பழம் குடத்தேனில் விழுந்தது போல் எப்போதும் உன் கவிதை இனிக்கும் ஐயா, மணக்கும் ஐயா. கொப்போடு கனிந்த பழம் குடத்தேனில் விழுந்தது போல் எப்போதும் உன் கவிதை இனிக்கும் ஐயா, மணக்கும் ஐயா. எப்போதும் எனக்கு உண்டன், முப்போதும் எனக்குண்டன் மொழி பற்றில் இணக்கமையா. இப்போது ஏற்றிடுக என் அன்பு வணக்கம் ஐயா. இடையில் ஏன் இவருக்கு இப்போது வணக்கம் என்று ஐயம் உமக்கு வரும். அவர் ஒரு தகவல் சொன்னார்.